ஹாய் மக்களே, வெல்கம் டு த தொடர் ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிங்டம்ன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். விஜய் தேவர்கொண்டா, பாக்கியஸ்ரீ போஸ், சத்யதேவ், வெங்கடேஷ் விபி, நவ்யசாமி, பூமி ஷெட்டின்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை இயக்கியிருக்கிறது கௌதம் தின்னூரி. விஜய் தேவர்கொண்டாவோட இந்த படத்துக்கு மக்கள்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லராக இருக்கட்டும், ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இந்த படத்துக்கு அமைஞ்சிருந்தது. அதுவும் பிளாக் பஸ்டரான ஜெர்சி படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதனாலேயே இந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஹைப்னே சொல்லலாம். ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம். சூர்யா நடிச்சிருக்காரு விஜய் தேவர்கொண்டா. ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்டில் ஒரு கவர்ட் மிஷினுக்காக சூர்யா அனுப்புகிறாங்க டிபார்ட்மெண்ட். அந்த ஐலாண்டில் ட்ரக் டிராஃபிக்கிங் நடக்கும். இதை தடுக்கிறதுக்காக தான் சூரி இங்கே வருவார். இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் கும்பல் தெலுங்கு பேசுகிற மக்களை தான் பயன்படுத்துவாங்க. இந்த மக்கள் கூட்டம் எல்லாருமே 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐலாண்டுக்கு வந்திருப்பாங்க. சூரி இந்த அசைன்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும். அது என்னன்னா, சின்ன வயசில் தொலைஞ்சு போன ஒரு அண்ணன் இவருக்கு இருப்பார். அவர் தான் இந்த மக்கள் கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஆளாகவும் இருக்கார். இவரும் இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் கும்பலில் வேலை செஞ்சிட்ருக்காரு. சூரியோட அண்ணனா சிவான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு சத்யதேவ். தன்னோட வீட்டுக்கு அண்ணனை திருப்பி கூட்டிகிட்டு வரணும்னு, அதோட இந்த கும்பல் கிட்ட இருந்து அண்ணனை காப்பாற்றணுன்றதுக்காக தான் சூரி இந்த ஐலாண்டுக்கு வந்திருப்பாரு. அங்கே தான் பாக்யஸ்ரீ போஸ் டாக்டராக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இவங்க உண்மையிலேயே போலீஸுக்கு உளவாளியாக இருப்பாங்க. இவங்களும் சூரிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. சூரி அவரோட அசைன்மெண்ட்டில் ஜெயிச்சாரா இல்லையா, பிரிஞ்சு போன அண்ணனோட இவர் சேருறாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ராஜா தன்னோட மக்களை காப்பாற்றுறதுக்காக சண்டை போடுறாரு. அதுக்கப்புறமா வேற ஒரு இடத்துக்கு வந்து அங்கேயே எல்லாரும் செட்டில் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரெசண்ட்டை காமிக்கிறாங்க. இப்போ தான் கான்ஸ்டபிளாக இருக்க சூரி இந்த டாஸ்க்கை எடுக்கிறாரு. என்ன தான் படத்தோட கதை ரொம்ப ஸ்லோவாக பில்ட் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ட்ரக் கார்டல், மிலிட்ரி ஃபோர்ஸ், ட்ரைபல் பீப்புள்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃபில் விஜய் தேவர்கொண்டாவோட ஹீரோயிசத்தை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் தேவர்கொண்டா அண்ட் பாக்யஸ்ரீயோட ரொமான்ஸ் பார்ட் ரொம்பவே கம்மியாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதுலேயும் இவங்களோட சாங்கான ஹிருதயம் லோபலா சாங்கை இந்த படத்துலேருந்து நீக்கியிருக்காங்க. எப்போவுமே ஒரு ரவுடி இமேஜோட இருக்கிற விஜய் தேவர்கொண்டா இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டரில் நடிச்சிருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. இவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மெச்சூராக நேச்சுரலாகவும் இருந்ததுன்னே சொல்லலாம். பாக்யஸ்ரீ யதார்த்தமாக நடிச்சிருந்தாலும் இவங்களோட கேரக்டருக்கு இன்னும் வெயிட்டேஜ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்தது சத்யதேவ். இவரோட ப்ரெசன்ஸே அவ்வளோ சூப்பராக எமோஷ்னலாக இருந்ததுன்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தோட கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா இவர் கேரக்டர் தான் இருந்திருக்கு. இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் இவரோட கேரக்டருக்கு இன்னும் வெயிட்டேஜ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். வெங்கடேஷ் விபி தான் இந்த படத்துக்கு வில்லனாக நடிச்சிருக்காரு. இவரோட ஆக்டிங்கும் ரொம்பவே மிரட்டலாக இருந்தது. இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கும்போது ஜோமன் டி ஜான், அதுக்கப்புறம் கிரீஷ் கங்காதரன்னு 2 சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் விஷுவலாக அவ்வளோ நல்லா இருந்தது. நிறைய சீன்ஸை கடற்கரை ஓரமாக தான் எடுத்திருக்காங்க. அது எல்லாமே நம்ம மனசில் நிற்கிற மாதிரி அமைஞ்சிருந்தது. அனிருத் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இவரோட சாங்ஸ் ஓகேவாக இருந்தாலும் பிஜிஎம் தான் டாப் நாட்சில் இருந்ததுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் நிறைய எமோஷ்னலான சீன்ஸை இன்னொரு ஸ்டெப் எலிவேட் பண்ணுற மாதிரி தான் இவரோட பிஜிஎம் அமைஞ்சிருந்தது. நவீன் நோலியோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு பக்காவாக செட் ஆயிருந்தது. மொத்தத்தில் ஆக்டர்ஸோட ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களம்னு ஒரு அசத்தலான மூவி தான் இது கிங்டம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.